என்னங்க செல்லம்? என்ன இதோ அம்மா வந்துட்டா. இரு இரு. அண்ணி வாணிமா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூர்யாவோட குழந்தையா? ஆமா ஆமா. ஆண்டி ஓ வாங்க ஆண்டி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ராணிமான்னு தான் பேர் வச்சிருக்கோம். குட்டி ராணிமா. இன்னொரு ராணியா? ஆ. நீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆ. ம். குழந்தை காணாம போனதுல நீ ரொம்ப பயந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் சரியாயிடும். கோயில்ல பொன்னிக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா வாணிமா, நல்ல வேளை. கடவுள் புண்ணியத்துல பெருசா எதுவும் அடிபடல. இதோ கூப்பிடுறேன். பொன்னி. வாணியக்கா, வாங்கக்கா. வாங்கக்கா வாங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்கக்கா. வாங்க. என்னாச்சு? ரோட்ட கிராஸ் பண்றப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னாங்க. ம். பட் நீ ரொம்ப ஜாக்கிரதையானவ. கரெக்டா தானே போயிருப்ப? ஆமாக்கா, ஜாக்கிரதையா தான் போனேன். காலி ரோடு. நான் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்தேன். எங்கே அந்த வேன்காரன் வந்தான்னு தெரியல. ஒரே வேகத்துல வந்தான், இடிச்சான், அதே வேகத்துல போயிட்டான். பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, செராய்ப்பு, அவ்வளவுதான். ஏய், ஒரு சின்ன டவுட். நடந்தது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் தானே? என்னது? ஏன் இப்படி கேக்குறீங்கக்கா? பொன்னி, அந்த கோயிலுக்கு நானும் நிறைய தடவை போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு முன்னால இருக்கிற ரோட்ல எந்த வண்டியும் அவ்வளவு வேகமா வர முடியாது. அப்படி வேகமா வந்திருக்குன்னா பர்பஸா யார் மேலேயோ வண்டி ஏத்தி கொல்லணுங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்கணும். அக்கா, என்னக்கா நீங்க? என்ன கொல்றதுக்கு யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஏன் அப்படி இருக்கக்கூடாது? பொன்னி, நான் சொல்றதை கேட்டு நீ டென்ஷன் ஆகக்கூடாது. ஒன்ன சுத்தி மர்மமா என்னென்னமோ நடக்குது. நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கரெக்டா ஆதாரம் கிடைக்கல, ஆனா சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் அதுவும் கிடைச்சிடும். என்ன டென்ஷனும் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா என்னென்னமோ சொல்றீங்க. மொத்தத்துல நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க. ஏன்? துணிந்தவளுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தன்னு அந்த காலத்துல ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்லுவியாதா? அக்கா, அப்படி இல்லக்கா. என்னதான் காப்பாத்துறதுக்கு வாணியக்கா ராணியக்கான்னு 2 பேர் இருக்கீங்களே, அப்புறம் என்ன பயம்? அதுக்காக நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாத. அதுலயும் ரீசெண்டா உன்னை சுத்தி நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஒன் ஃபைன் மார்னிங் ராஜாராம் கிட்ட ஏகப்பட்ட சேஞ்சஸ். ராஜாராம் போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணா எடுக்கிறவன் சொல்லு காளியன்னுங்கிறான். கையெழுத்து வெரிஃபை பண்ண போனா கிட்டத்தட்ட சேம். அதே சமயம் ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஏன் பிசினஸ் டீல் பேச வரலன்னா 2 பேர்கிட்ட இருந்து கொலை மிரட்டல்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆயிருக்கு. எல்லா சம்பவங்களுக்கும் எழுப்புற ஒரே கேள்வி, இந்த வீட்ல இருக்கிறது ஒன்னு ராஜாராமா இல்ல காளியா? என்னென்னமோ சொல்றீங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. என்ன இப்பதான் எனக்கு 2 அக்காங்க இருக்காங்க, நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். அது சரி, டோன்ட் வரி பொன்னி. ராஜாராமோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம குழப்பம் எல்லாம் தீந்துடும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ முதல்ல உன் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்கக்கா. தங்கச்சிமா, லாயர் வரைக்கும்
வீட்டுக்கே வர வச்சு பேசியாச்சு. ஆனாலும் ஸ்வேதா கேட்குற மாதிரியே இல்ல, பிடிவாதமாவே இருக்கா. எங்களுக்கே ஒன்னும் புரியல சம்பந்தியம்மா. சந்துரு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாலோ அதே அளவுக்கு கோவமும் ஏத்துக்க முடியாதுங்கிற பிடிவாதமும் அவன் மனசுல இருக்கு. அப்போ இது டிவோர்ஸ்ல போய் தான் நிக்குமா? இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. அந்த அளவுக்குலாம் நம்ம விட்டுறவே கூடாது. இனி எப்படிதான் பேசுறது தங்கச்சிமா? என்னதான் விளக்கமா சொன்னாலும் ஸ்வேதா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றா. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அவ அப்படி இருக்கிறதுனால நாம ஸ்ட்ரக் ஆகி நின்னுடக்கூடாது. தொடர்ந்து அவகிட்ட பேசணும், புரிய வைக்கணும். ஒண்ணு இல்லைன்னு ஸ்வேதாவையும் சந்திரவையும் ஒரு தடவை சந்திக்க வச்சா போதும். அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, பாரதிக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது? சந்துரு ரொம்ப கிளியரா இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் பாரதியை விட அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தை, அதுதான் அவனுக்கு முக்கியம். நீங்க சொல்லி சொல்லி நாங்க கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஸ்வேதா மனசுக்குள்ள சந்திர பாரதியோட பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சே. அவளுக்கும் புரியும். புரியுற நேரம் வராமையா போயிடும். சந்துரு தான். சொல்லுடா சந்துரு. அம்மா, பாரதி தெரியாம சோஃபால அடிச்சுக்கிட்டாம்மா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சம்மா. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். டாக்டர் இன்னும் 2-3 நாள்ல லேபர் பெயின் வந்து குழந்தைய பிறந்துருன்றாங்கம்மா. ஐயோ, என்னடா என்ன சொல்ற நீ? சோஃபால இடிச்சுக்கிட்டாளா? இந்த மாதிரி நேரத்துல கவனமா இருக்க வேணாமா? சோஃபால இடிக்கிற மாதிரியா வச்சுப்பா. அம்மா, அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சுமா. சரி சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத, ஒன்னும் தப்பா நடக்காது. இத பார் சந்துரு, நீ அங்கேயே இரு. நானும் பவியும் இப்பவே உடனே கிளம்பி வரோம், சரியா? சரிம்மா. என்ன பாக்குறீங்க? உடனே நான் இப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன்னு சொன்னேன். அதை தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாரதி வயித்துல இருக்கிறது சந்துருவோட குழந்தை. இந்த வீட்டு வாரிசு, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆதரவு இல்லாத ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு. அவளுக்கு மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்யணுமா இல்லையா? அதான நியாயம். இத பாருங்க, டாக்டரே சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 2-3 நாள்ல குழந்தை பிறந்துரும்னு. இன்னும் ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் நாம நினைச்சிட்டு இருக்கிற எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. எல்லாமே சால்வ் ஆயிடும். கண்டிப்பா பாரதி குழந்தைய நல்லபடியா பெத்து நம்ம கையில கொடுத்துருவா. அதுக்கப்புறம் பாரதிக்கு என்ன தேவையோ கண்டிப்பா அதை நான் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப யோசிக்காதீங்க. பாரதி நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுத்ததும் அதுக்கப்புறம் சந்துரு அவ பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த டிவோர்ஸ் பிரச்சனை, இதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. நம்பிக்கையா இருங்க. செல்லம், ஒரு நிமிஷமா உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்க போயிட்டு வந்தா என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? செல்லம், எல்லா நேரமும் இப்படி டென்ஷனோடவே இருக்க வேண்டாமா? உன் நல்லதுல எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதா? எப்போ பார்த்தாலும் எங்களை எதிரியாவே நினைச்சு பேசிட்டு இருக்கேம்மா. ஆமா ஸ்வேதா, கொஞ்சம் எங்களை பத்தியும் யோசிச்சு பாருமா. யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் வேற எந்த முடிவுக்கும் நான் போகாம உங்களோடவே இருக்கேன். இல்லனா சீரியஸா இன்னும் நான் வேற எதோ யோசிச்சிருப்பேன். வேற எப்படியும் யோசிக்க வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. ஆமா செல்லம், பாரதிய டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
அவளை அட்மிட் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? என்னம்மா பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ளையும் அப்படிதானம்மா சொன்னாரு. எப்படி சொல்லிருக்காரு? செல்லம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாரதிக்கு சப்போர்ட்டா இருந்தாகணும்ன்றதுதான் மாப்பிளோடைய வாதமே. சம்மந்தியம்மா அந்த விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்கம்மா. குழந்தை பிறந்துட்டா சந்துரு பாரதியோட இருக்க மாட்டான், நம்ம கூட தான் இருப்பான்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சோ என் மாமியார் பேச்ச நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே மாப்பிள்ள அதை தானம்மா சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைக்காக குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டினாரா? அதுவும் குழந்தைக்காக தானா? பதில் சொல்ல முடியலல்ல, அதான். அதுக்கு பதில் தெரியாம தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் தவிச்சிட்டு இருக்கேன். இல்லம்மா, நம்ம பொறுமையா உட்கார்ந்து என்ன ஏது எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு நம்ம கேட்கலையேம்மா. ஏமா, வீடு தேடி வந்து ஏதோ பேசணும்னு அடம்பிடிச்சாரு, நீதான் அதுக்கு இடம் கொடுக்கலையே. ஊர் உலகத்துல யார் வேணாலும் என்ன நம்பாம போகட்டும், ஆனா நான் உயிரா மதிக்கிற என் பொண்டாட்டி எப்படி நம்பாம போகலான்னு என் முகத்துக்கு நேரா கேள்வி கேட்கிறாருமா. ஓஹோ, உண்மையிலே அவர் மனசுல தப்பான எண்ணம் ஏதாவது இருந்திருந்தா அவரால அப்படி முகம் பார்த்து பேசியிருக்க முடியுமா? அவர் அப்படி உறுதியா பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க வக்கீலே கூப்பிட்டு பேசணுமா. எது எப்படியோ நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேமா. பொறுமையாவா? எப்படிமா? எப்படி பொறுமையா இருக்கணும்? நான் அவர் அந்த விஷயத்துல எப்போ தப்பா நினைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போல இருந்தே நான் பொறுமையா தானே இருக்கேன். அவரு பாரதி கழுத்துல தாலி கட்டின விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிய வர வரைக்கும் நான் பொறுமையா தானே இருந்தேன். அதுக்கப்புறமும் நான் எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? நானும் மனுஷி தானே. எனக்கும் மனசுல ஆசை, அதுல ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாமே இருக்கும் தானே. மொத்தத்தையும் புருஷன் ஸ்தானத்துல இருந்து மொத்தமா போட்டு உடைச்சிட்டு போயிடுவாங்க. அப்பவும் நான் பொறுமையாவா இருக்கணும்? எதுவும் புரியாம இல்லம்மா. நம்ம கோணத்துல மட்டுமே ஒரு விஷயத்த பாக்குறத விட கலந்து பேசி அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் விஷயத்துக்கு போலாமே. ஏதாவது ஒரு இடத்துல எங்க பொண்ணு சரின்னு சொல்லி டிவோர்ஸ தள்ளி போட்டுட மாட்டாளாங்கிற பெத்தவங்களோட எதிர்பார்ப்புல தாமா இப்படி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆமா ஸ்வேதா, இப்போ அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. குழந்தை மட்டும் பிறந்துட்டா அவ இங்க விட்டுட்டு எங்கேயோ போயிட போறா. அப்புறம் என்ன ஸ்வேதா பிரச்சனை இருக்க போகுது? மாப்பிள்ளையும் நீயும் எந்த இடைஞ்சலும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாமே. சந்தோஷமா இருக்கலாம். உங்க அளவு கடந்த நம்பிக்கைய நான் மதிக்கிறேன். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நடக்கணும்ல. அந்த குழந்தை பேரை சொல்லி தானே என் மாமியாரும் அவங்களோட மகனும் அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. எவ்வளோ ஒருத்தி பெத்துக்க போற குழந்தைக்கு இப்பவே இவ்ளோ மரியாதை கிடைக்குதுன்னா நாளைக்கு அது ராஜ வாழ்க்கை வாழும். அப்போ ஏன் குழந்தையோட நிலைமை? பாரதி கிட்ட நான் புருஷனை விட்டுட்டு இப்ப நான் அவஸ்தைப்படுற மாதிரி அந்த குழந்தைக்கு கிடைக்கிற சொகுசான வாழ்க்கைய பார்த்துட்டு ஏன் குழந்தையோ அவஸ்தைப்படணுமா? அப்படி என் குழந்தை அந்த வீட்ல இருக்கவே கூடாது. நீ ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிற? அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் ஒண்ணுதான்மா. குழந்தைங்களுக்குள்ள அந்த பாகுபாடெல்லாம் வராது. அப்படி யாரும் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுலயும் உங்க நம்பிக்கையில நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா இப்போ எப்படி அந்த வீட்லயும் சந்துருவையும் பொறுத்த அளவுல நான் 2வது இடத்துல இருக்கேனோ என் குழந்தைக்கும் அதே மாதிரியான நிலைமை தானே ஏற்படும். அந்த குழந்தை மூத்த குழந்தையாகி என்னோடது 2வதா ஒரு ஓரமா தான் இருக்கும். அந்த கஷ்டம் என்னோட போகட்டுமா? என் குழந்தைக்கு வேண்டாம்.
செல்லம், எல்லா இடத்தையும் இப்படி எதையாவது சொல்லி அடைச்சிட்டே இருந்தா வேற என்னதாம்மா வழி? அப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க இருங்க. என்னோட ஐடியா படி என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என்னோட புத்திய மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. டிவோர்ஸ் கன்ஃபார்ம் தான். யாரோ இடம் கொடுத்துட்டு போனாதான் அந்த இடம் எனக்கு கிடைக்கும்னா சாரி, அப்படி ஒரு லைஃப் எனக்கு தேவையே இல்லை. மல்லி, மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்காம என்னமா பண்ணிட்டு இருக்க? போய் படுமா. படுத்தா எனக்கு தூக்கம் வராதுப்பா. நாளைக்கு என்ன நடக்கும்னு மனசு இப்பவே படபடன்னு இருக்கு. நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னப்பா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? நாளைக்கு என் வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள்பா. நாளைக்கு மாமா எடுக்கிற முடிவு தான் என் வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. உனக்கு தெரியும் தானே? ஏம்மா, நாளைக்கு என்ன நடக்குங்கிறத ஆண்டவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். நீயும் நானும் எதையும் மாத்திர முடியாது. என்னப்பா பேச்சு ஒரு மாதிரி போகுது? எந்த மாதிரி இல்லைம்மா. அவனுக்கு எது நியாயம்னு படுதோ, எது அவன் மனசுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த முடிவை அவன் எடுக்க போறான். இதுல நான் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? எது என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நாளைக்கு நீ என் கூட வரணும். என் மாமனுக்கு அந்த ஐஸ்வர்யா 24 மணி நேரம் கெடு வச்சுட்டு போயிருக்காப்பா. நீங்களும் தானே பாத்தீங்க அவ எப்படி என் மாமனை மிரட்டினான்னு. நிச்சயம் மாமன் அவளுக்கு பயந்துகிட்டு அவ கூட போறதுக்கு தானே முடிவெடுப்பாரு. நாம விடக்கூடாதுப்பா, தடுத்தே ஆகணும். அதுக்கு தான் துணைக்கு என் கூட நீங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறேன். என்னை மன்னிச்சிருமா. நாளைக்கு என்னால உன் கூட வர முடியாது. நான் வரவும் மாட்டேன். என்னப்பா இப்படி சொல்ற? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் அந்த ஐஸ்வர்யா பொண்ணை விரும்பி காதலிச்சு அவ கழுத்துல தாலியும் கட்டிட்டான். அவன் அந்த பொண்ணோட வாழ்றதுதாம்மா நியாயம். இதை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா இன்னும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? ஆனா அவனுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் உன் மேல இல்லம்மா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீ குடும்பமே நடத்தினாலும் அதுல சந்தோஷம் இருக்குமாமா? வேண்டாம், விட்டுரு. அவனாவது அவன் இஷ்டப்பட்டவளோட நிம்மதியா இருக்கட்டும். அப்படியெல்லாம் என் மாமனை அவளோட விட்டுற முடியாதுப்பா. மாமன் ஒருவேளை அப்படி முடிவெடுத்துட்டா நீங்க ஏத்துக்கலாம், நான் ஏத்துக்க மாட்டேன். என்னால அது முடியாதுப்பா. ஏன் முடியாது? எல்லாமே முடியும். ஒன்ன மாதிரிதான் நானும் புடிவாதமா வைராக்கியமா இருந்தேன். இன்னைக்கு நான் மாறல. நான் மாற மாட்டேன்ப்பா. சின்ன வயசுல இருந்து என் மாமன் தான் என் புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இப்போ மனச மாத்திக்கோன்னா எப்படிப்பா? என்னால என் மனச மாத்திக்க முடியாதுப்பா. புருஷங்கிறவன் என்ன பொம்மையா? இந்த பொம்மை இல்லைனா இன்னொரு பொம்மை கூட வாழ்றதுக்கு என் மாமனை ஐஸ்வர்யாவுக்கு விட்டு தர மனநிலைமையிலேயே நான் இல்லப்பா. நான் மாமன் கிட்ட சொன்னதுதான், மாமன் நாளைக்கு என் கூட வராட்டி மாமனை கொன்னுட்டு நானும் செத்துருவேன். நாளைக்கு இது நடக்கதான்ப்பா போகுது. மல்லி, சும்மா சும்மா இப்படி மிரட்டாத. முதல்லலாம் நான் செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு என்னைய கொன்றுவேன்னு சொன்னேன். இப்போ மாப்பிளைய. ஒரு பொண்ணு பேசுற பேச்சாமா இதெல்லாம்? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. முடிவா கேக்குறேன், நாளைக்கு நீ என் கூட வருவியா மாட்டியா? வந்தாலும் மாப்பிள்ளை முடிவுக்கு எதிரா நான் பேச போறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் வரணும்? கோயில்ல அந்த ஐஸ்வர்யா பொண்ணு அவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் நான் அவளுக்கு எதிராக நிற்க முடியாதுமா. நீயும் நாளைக்கு மாப்பிள்ளை எந்த முடிவு எடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. அத நீங்க சொல்லாதீங்க. வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? விடுங்க. என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தா மாமனோட தான் நான் திரும்பி வருவேன். மாமனை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும்.
எவளோ ஒருத்தி பெத்துக்க போற குழந்தைக்கு இப்பவே இவ்ளோ மரியாதை கிடைக்குதுன்னா நாளைக்கு அது ராஜ வாழ்க்கை வாழும். அப்போ ஏன் குழந்தையோட நிலைமை பாரதி கிட்ட நான் புருஷனை விட்டுட்டு இப்ப நான் அவஸ்தைப்படுற மாதிரி அந்த குழந்தைக்கு கிடைக்கிற சொகுசான வாழ்க்கைய பார்த்துட்டு ஏன் குழந்தையோ அவஸ்தைப்படணுமா? என்ன பாக்குற? ஊர் உலகத்துல உனக்கு துணையா யாருமே இல்லாம போனாலும் நான் இருக்கேன். உன்னோட முடிவும் அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிற உன்னோட தைரியமும் எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். நீ நினைச்ச அதை தைரியமா பேசுறது, இது எல்லாமே உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணமாவே இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல அந்த பேச்சோட நிக்கிறியே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப் போறதே இல்லையே. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். எடுத்தோம் கவுத்தோன்னு நடந்துக்கிறதுக்கு இது வேற என்னவோ இல்ல, என் வாழ்க்கை. அதனாலதான் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்றேன். மொத்தமாவே கைவிட்டு போனதுதானே இது. நீ டிவோர்ஸ் அனுப்பின உடனே உன் புருஷன் எங்கேயாவது போயிருந்தானா ஒருவேளை உன்னை இன்னமும் கொஞ்சம் மதிக்கிறான்னு எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அந்த பாரதிய கெதின்னு தானே இருக்கான். இனி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துட்டா அவங்களுக்கு வேற என்ன வேணும்? உன்னை கொஞ்சம் கூட மதிக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது நாளைக்கே உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்து ஒத்த ஆளா இருக்க தயாராயிட்ட. இனியும் இந்த குழந்தை மட்டும் உனக்கு எதுக்கு?